ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்மி மைனிங் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து டோக்கனை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டான் கீப்பர் வாலெட் தேவைப்படும். ஸோ டான் கீப்பர் வாலெட்னா நீங்கள் வந்து டானை கொண்டு போயிட்டு ஃபீஸுக்கு கொண்டு போகணும். அங்கேருந்து அப்புறம் சென்ட் பண்ணுறது போல் இருக்கும். இதுவே நீங்கள் பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸுக்கு வந்து எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ இதை பற்றி வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டோக்கன் கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி வித்ட்ரா பண்ணுறது அண்ட் மற்ற ப்ராசஸ் இதே போல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை உடனே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இதான் கைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுவோம் இல்லையா, அப்புறம் ஏகப்பட்ட வந்து பாட் மைனிங்ஸ், ஏகப்பட்ட ஏர் ட்ராப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வித்ட்ரா வரும்போது, கிளைம் வரும்போது, எப்படி வந்து மற்ற ப்ராசஸ் பண்ணும்போது எல்லாமே அப்டேட் வரும்போது இதே போல் நான் வந்து வீடியோவை போட்டுருவேன். ஸோ மஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ராப்பராக வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லா அப்டேட்ஸும் ப்ராப்பராக தெரிஞ்சிக்க முடியும். இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படும். பிட்கெட் வாலெட் கிடையாது, பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச். மேபி வந்து சில பேர்கிட்ட இருக்கலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் இல்லைனா நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. நான் டேரெக்டாக ஃபைல் லிங்க் கொடுத்துட்றேன். இந்த ஃபைலோட லிங்க் அட்டாச் பண்ணுறேன். பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ லிங்க், சாம்பிள் வீடியோ லிங்க் சொல்லி இந்த வீடியோக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் தான் கூட்டு போகும். ஸோ ஒரு டெலிகிராம் போஸ்ட்டுக்குள்ளே கூட்டு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி BWPன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்து வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கு நான் போட்டிருந்தது. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், எப்படி வந்து பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் ஜாயின் பண்ணுறது. ஆனால் அப்போ வந்து இந்தியாவில் ஒர்க் ஆனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா APK ஃபைல்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நான் வந்து நீங்கள் இந்த போஸ்ட்குள்ளே போகும்போது இந்த ஃபைல் லிங்க் இருக்கும். ஓகேங்களா, டச் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப்பை டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அந்த வீடியோவில் சொன்ன பிரகாரம் ஃபாலோ பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்பை டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஸோ உள்ளே போகும்போது லாகின் பண்ணாமல் மேலே சைன் அப்னு இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி ரெஃபர் கோடு கிடைச்சிட்டு அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு மற்றபடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணிவிட்டு KYC பண்ணிக்கங்க. அந்த ப்ராசஸ்லாம் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே வந்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கம்மி பாட்டுக்குள்ளே வந்துருங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே சைடில் மெனு பட்டன் போல் இருக்கும். டச் பண்ணால் ரீலோட் பேஜ்னு இருக்கும். டச் பண்ணி ரீலோட் பேஜ் கொடுங்க. 1 or 2 டைம்ஸ் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். சப்போஸ் அப்படியும் ஓப்பன் ஆகலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆன பிறகு வாட் ட்ராப்னு கீழே இருக்குது பாருங்கள், டச் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது நான் போஸ்ட் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் ஆல்மோஸ்ட் 2 மந்த் ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு கேம் ப்ளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1000 டோக்கன் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அப்படி பார்த்தா வந்து ஒரு 60,000 டோக்கன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் இருந்தது. மைனிங் பண்ணி அதில் ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் போச்சு. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஈஸியாகவே ஒரு 50,000 பாயிண்ட்லேருந்து 1,00,000 பாயிண்ட் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. நான் ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கிறேன் 50,000 பாயிண்ட்ஸு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கால்குலேட்டரே போட்டு காமிக்க. ஸோ 50,000 பாயிண்ட்ஸ்னால் டிவைடட் பை 4 போட்டுனா 12,500 வாட் டோக்கன் வந்து கிடைக்குது உங்களுக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷனில் வந்து 2 டைப் கிளைம் ஆப்ஷன் இருக்குது. அதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொல்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். நீங்கள் பண்ணியிருந்தீங்க ப்ராப்பராக அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 டோக்கனாவது நீங்கள் வச்சுருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சதில் பெரிய அமௌண்ட் எடுக்க முடியாது, பட் டீசென்ட் அமௌண்ட் எடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டிங்களா, அது மேலே பாருங்கள் அன்லாக் யுவர் ஏர் ட்ராப்னு இருக்கும். டச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து டச் பண்ணாலே வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஷோ மை வாட்ன்னு இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம எவ்வளோ கன்வெர்ட் ஆகி கிடைக்கிது அதை போட்டிருப்பாங்க. கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டீங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. இல்லை வந்து புது யூஸராக இருப்பீங்க, கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அது போல் தான் இருக்கும். கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது 2 டைப்பில் வந்து வித்ட்ரா பண்ணலாம் கைஸ். ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மந்த் ஆஃப்டர் வந்து உங்கள்கிட்ட கூடிய பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 மடங்காக தருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50% கொடுத்துட்டு 50-60% கொடுத்துட்டு 3 மந்த் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% தருவாங்க. இதிலே போட்டிருப்பாங்க இப்போ எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம் நவுன்னு சொல்லி கீழே போட்டிருக்கு பாருங்கள். ஆஃப்டர் 3 மந்த் எவ்வளோ இதை தெளிவாக போட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட ரொம்ப கம்மியான டோக்கன் இருந்துச்சுன்னா மேலே உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மூன் கிளப் மெம்பரே வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே சூஸ் பண்ணிக்கிங்க. சோலோ ஃப்ளையர்ஸ்னு இருக்கு இல்லையா, நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலை, என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. நான் வந்து கீழே உள்ள 2வது ஆப்ஷன் டச் பண்ணி கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐ ஆம் ஷூர் அது கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டான் கீப்பர் கொண்டு போகிறீங்களா இல்லை வந்து பிட்கெட் எக்ஸ்சேஞ்சு கொண்டு போகிறேன்னு சொல்லி கேட்குது. நான் பிட்கெட் எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போகிறேன். ஸோ பிட்கெட்டை டச் பண்ணிக்கிறேன். டெபாசிட்டு என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதனால் வந்து எஸ் ஐ ஹேவ் கொடுத்துட்றேன். இப்போ பிட்கெட்டோட யூசர் ஐடி கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டோக்கனோட டெபாசிட் அட்ரஸ் கேட்குறாங்க. சேமஸ் நாட் காயின் டாக்ஸு ஹாம்ஸ்டர் பண்ணோம் இல்லையா, அதே போல் தான்
இப்போ நீங்கள் பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் எல்லோரும் வச்சுருக்கலாம். நான் சொன்ன ப்ராசஸ் படி ஜாயின் பண்ணிவிட்டு கேஒய்சி பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வந்தாச்சு. அசட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டெபாசிட் கிரிப்டோன்னு இருக்கு இல்லையா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் போய்ட்டு வாட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். வாட் காயின் வந்து டச் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டான் நெட்வொர்க். அட்ரஸ் வந்து ஷோ ஆகும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கமி பாட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பிட்கெட்டோட யூசர் ஐடி வந்து போட சொல்கிறாங்க. திரும்பவும் பிட்கெட் எக்ஸ்சேஞ்சு போங்க. மேலே பாருங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு இல்லையா, சைடில் மெனு பட்டன் போல் டச் பண்ணுங்கள். உங்களுடைய யூஐடின்னு போட்டிருக்கும், அதான் யூசர் ஐடி. அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ டோக்கன் வித்ரா பண்ண போகிறீங்களோ டீட்டெயில்ஸ் அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க. க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பண்ணியாச்சு. இதுவே நீங்கள் வந்து வாலெட்டுக்கு வித்ரா போட போகிறீங்கன்னா கிளைம் டு வாலெட் கொடுங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டான் கீப்பர் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. கன்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு போகும்னு நினைக்கிறேன், வாலெட்டுக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும். நீங்கள் அங்கேயிருந்து இந்த டோக்கனை மூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து டான் உங்களுக்கு ஃபீஸுக்கு தேவைப்படும். நீங்கள் டான் கீப்பரில் வித்ரா போட்டிங்கன்னா ஸோ அது நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 days டைம் இருக்குது. இதிலே போட்டிருப்பாங்க டைமு. ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற அப்டேட்லாம் வரும்போது நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். குரூப்லேயும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு ஆக்டிவ் வருங்க, மற்ற அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.